உருப்பதங்களை ஒப்பன சிலகனை ஓடை பொறுப்பதங்களை உருவி மற்றப்புறம் போவ செருப்பதம் பெறா அரக்கதம் தலைவல சிந்தி பருப்பதங்கள் ஒளிப்பன முழைவு பாம்பின். உருப்பதங்களை ஒப்பன சிலகனை பதங்கள் உருவத்தில் சூரியனை ஒத்து பதங்கனை ஒப்பன சிலகனை சூரியனை பட்ட ஓடை பொறுப்பதங்களை உருவி ஓடை முகப்படாம அணிந்ததாகிய யானைகளை உருவி சென்று வரிசையை ஆழம் நிறுத்திட்டு ஒரு புல்லட்ல அடிச்சா 10 பேர் அடிக்கும் வரிசையா அடிச்சுன்னு போகும் திருநாட்டுல அடிக்கும்போது இது வந்து என்ன பண்ணிதான் யானைகளை எல்லாம் உருவி கொண்டு ஓடை பொறுப்பதங்களை உருவி மற்றும் அப்புறம் போவேன் செருப்பதம் பெற அழக்கர் தலைப்பால சிந்தி அதுக்கு பின்னால இன்னும் சண்டைக்கு போர் காலத்துக்குள்ள வராமல் வெளியில இருக்கிறாங்க செருப்பதம் பெற அழக்கர் அவருடைய தலைப்பால சிந்தி பருப்பதங்கள் புக்கு ஒழிப்பன பர்வதங்கள் யானைகள் பெரிய யானைகள் பர்வதங்களுக்குள்ள முளைய நுழைகின்ற புற்றுக்குள்ளே நுழைகின்ற பாம்புகளை போல அந்த காட்சியை பார்க்கிறதுக்கு குகைக்குள்ள பாம்பு வர மாதிரி அந்த அம்பு தொலைச்சிட்டு போறது. மின்புகுந்தனவல் குழுவாவன வெளிர்வ பொன்புகுந்தொழிர் வடிம்பின் கடுங்கனை ஓவ முன்பு நின்றவர் முகத்திற்கும் கடைக்குழை முதுகின் பின்பு நின்றவர் பிடர்க்கமே விசையொக்கும் திரளா. மின் புகுந்தன பல்குழுவாம் என வெளிர்வ பல மின்னல்கள் ஒன்றாக கூடியது போல விளிர்வ பொன் புகுந்து ஒளிர் வடிம்பின வடிக்கப்பட்ட அம்பு வடிம்பு கூறாக தீட்டப்பட்ட வடிக்கப்பட்ட அம்பு வடிம்பின கடுங்கணை போல கூறாக தீட்டப்பட்ட கடுங்கணைகள் பொன் புகுந்து ஒளிர். பொண்ணை வந்து நீங்க டிஸ்பியூட்டபிளா சொல்லலாம். எங்க இந்த தங்கம் வந்தது அந்த பொண்ணு வந்து கரும்பு பொன் புகுந்து ஒளிர் வடிம்பின கடுங்கணை போல முன்பு நின்றவர் முகத்திற்கும் கடைக்குழை முதுகின் பின்பு நின்றவர் பிடர்க்கும் இவ்விசை ஒக்கும் பிறழா. அந்த சைனியத்துல முன்வரிசையில நிற்கிறவங்க முன்பு நின்றவர் முகத்திற்கும் அவங்க முகத்துல பாஞ்சு கடைக்குழை முதுகின் அந்த கடைக்கோடியில இருக்கிறவங்களுடைய முதுகு வரைக்கும் ஒரே தையகா ஊசி உருவின் வர மாதிரி முன்பு நின்றவர் முகத்திற்கும் கடைக்குழை முதுகின் பின்பு நின்றவர் பிடர்க்கும் இவ்விசை ஒக்கும். அங்கே இருந்து அந்த கொஞ்சம் கூட விசை குறையாம இத்தனை பேரை ஊடுருவி கொண்டு பிறழாமல் சென்றன. லேசர் பீம் மாதிரி தான் வருது. இல்ல அதுக்கான அந்த வேலை எப்படி இருந்திருந்தா இந்த எல்லாம் தடை பண்ணாம கொஞ்சம் கூட குறையாம போர்த்த வேலியின் கண்ணன காலத்தின் பகுட்ட ஆர்த்த வாயன கையன ஆனையின் கழுத்த ஈர்த்த தேரன இவுளியின் தலையன எவர்க்கும் பார்த்த நோக்கன கலந்தன இலக்குவன் பழகி. லக்ஷ்மணனுடைய அம்புகள் என்னென்ன போர்த்த வேலியின் கண்ணன் அடர்த்து ஒலிக்கக்கூடிய வேரிகைகளின் அந்த கண்ணு இருக்க ஒலிக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய நடுவில் அந்த கண்ணுல போய் விழுந்தது. காலத்தின் புகட்ட வேரியின் கண்ணை தான் படிக்கலாம்ல, வேற்றுமை உருவாகம் படிக்கலாம். வேரியின் கண் பாய்ந்தன அந்த வேரியின் கண் அந்த வேரிக்கு நடுவுல கண்ணுல பாய்ந்தன. காலத்தின் எக்காலம் சொல்றது ஊதுகின்ற காலம். அதை ஊதும் போது பம்முன்னு இந்த வாய் ஊதிக்கும் இல்லையா? அப்படி ஊதிக்கிற இப்படி உப்பின்னு இருக்க அதுல போய் குத்துறது. காலத்தின் புகுட்டுங்கிற முனை முனை அதோட முனைய ஊதுகின்ற முனை இந்த முனை
வாய்க்குள்ள இருக்கு அந்த ஊதுற முனை. வாயில அத சொல்ல வாய்க்குள்ள வாய்க்குள்ள இருக்கு இந்த ஊதுற முனை. இப்படி கண்ணத்துக்குள்ள பாரு வாய்க்குள்ள இருக்கிற ஊதுற முனையை தொலைக்குது. பூம ஊதிட்டு இருக்கு, இப்படி குத்திட்டு இப்படி ஓடுறது. அது ஏதோ ஒரு மோசமான இசை காலத்தின் புகட்ட ஆர்த்த வாயன, ஆர்த்த வாயன கையன, இது ஊதுல ஆர்த்த வாயன கையன. ஆர்த்த வாய் அப்படின்னா ஒலிக்கின்ற வாய், ஆர்த்த கை அப்படின்னு சொன்னா அடிச்சு அடிக்கின்ற கை, அடிக்கின்ற கை. இப்படி வாயில கையில ஆணையின் கழுத்துல ஈர்த்த தேரன இவளையின் தலையன குதிரை தேரை இழுத்து கொண்டு செல்கின்ற குதிரையின் தலையில எவருக்கும் பார்த்த நோக்க, யாரும் பார்த்த இடத்துல எல்லாம் கலந்தன இலக்குவன் பகுதி. எல்லா இடங்களிலும் பார்த்த இடங்கள் எல்லாம் லக்ஷ்மண பானமாக இருக்கின்றது. இவுளிங்கிறது வந்து இவுளி குதிரை. ராமபானம் பின்னால சில கூட வரப்போறது அடுத்த அமர்வுல தான் முடியாது. இந்த தப்பு பண்ண அவன் பாட்டு பேரிகை போட்டு அடிச்சுட்டு எக்காலத்தை ஊதுறவன் அதெல்லாம் வந்து சிக்னல் உங்களுக்கு இல்ல அதுக்கெல்லாம் வந்து அதாவது ஒரு விபத்து இல்ல, அவங்களுக்கும் படைகள் இருக்குல்ல, படைகளை இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்றதுக்கு அவங்க ஒலிகள் எல்லாம் குறிப்பு இருக்கு. இந்த பதாதைகள்லாம் கூட அழகு கிடையாது. இப்ப போர்க்களத்துல கொடிகள் எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அதாவது குரூப்பா போகும்போது இப்ப சமீபத்துல ஜெயராம் எழுதியிருந்தாரு, ஜெயமோகன் தான் யாரோ ஒருத்தன் அந்த காலத்துல சண்டையெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்குறது. அந்த கொடிகள்லாம் சும்மா அழகு, அவங்க ஊர்வலமா போறாங்க, அந்த ஒவ்வொரு கொடிகளுக்கும் எல்லாம் பணி இருக்கு. ஸோ இந்திய போர்ப்படைன்றது வந்து அந்த யூரோப்பியன் இவங்க மாதிரி மார்ச் பாஸ் பண்ணிட்டு போற படை கிடையாது. அது லெஃப்ட் ரைட் கிடையாது. இதுல எல்லாம் சும்மா அப்படியே சாதாரணமா தான் நடந்து போவாங்க. அணிவகுப்புன்றதே இங்க கிடையாது. சின்ன 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 குழு, 20 பேர் கொண்ட ஒரு குரூப், 30 பேர் கொண்ட குரூப். அந்த ஒண்ணுக்கும் ஒவ்வொரு கொடியெல்லாம் வந்து அவன் அந்த கொடியை உயர்த்தி காமிப்பான், அதுல மேலே ஏறி நின்று ஒரு சைன் கொடுப்பான், இல்ல கொம்பு ஊதுவான். அப்ப வந்து நீங்க இப்படி வந்து சேரு அப்படின்னு அர்த்தம் உண்டு அவனுக்கு. ஸோ இங்க இந்திய போர்க்களங்கள்ல உள்ள படையே அது தனி ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச். இந்த இந்த இது நம்ம ராமாயண மகாபாரதத்தை படிக்கிறது இல்லை, இதெல்லாம் வந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதுல இருந்திருக்கு, ஓக்ல இருந்திருக்கு. இன் ஓக் கடை கூத்தாடிகளே எப்படி உருவானாங்க தெரியும் இல்லையா? போர்க்களத்துல எல்லாம் அந்த நேரத்துல எல்லாருக்கும் தெரியறதுக்காக ஒரு பெரிய குச்சி மேல ஏறி நின்று அவனுடைய சிக்னலை காமிச்சு கீழே குதிச்சிருவான், அவனை யாரும் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அப்படி செஞ்சுட்டு இருந்த ஆட்கள் தான் கடை கூத்தாடிகளா மாறினாங்க. இவனுக்கு கருவிகள் இல்லையா, போராளிக்கு கருவிகள். அதனால எதுவரையில அதுல போட்டுருங்க, அங்க வரும் நிச்சயமா. இதுல இதுல இந்த இடத்துக்கு இதுல போடுங்க, இத போடுங்க, இங்க இருக்கு ஏன் போடுங்க, இது வந்து என்ன கரெக்ட்டா அந்த கே இது போடுங்க. மறுபடியும் வரல, அப்ப அதுலயே போடுங்க, அதை எடுங்க. அந்த அந்த இது எடுங்க, சுவிட்ச் எத போணும், இப்படி வச்சிருங்க. அந்த ரிஃபைன் டெக்னிக்ஸ் தெரியும்னால மறுபடியும் கலிற படிச்சோமா இல்லையா? நான் படிக்கிறேன். படிக்கணுமா? மறுபிழந்தன கலிதெல்லாம் வால்செவி இழந்த நெருப்புகும் கண்கள் இழந்தன நெடுங்கரம் இழந்த செருப்புகும் கடுங்காத்திரம் இழந்தன சிகரம் பொறுப்புண்டன வாகன தரத்திரை புரண்ட. மறுப்பு இழந்த கலிதெல்லாம் வால் செவி இழந்த யானைகள் எல்லாம் தந்தங்களையும் வாலையும் செவிகளையும் இழந்தன, நெருப்புகும் கண்கள் இழந்தன, தீ கத்துவதாகிய கண்களை இழந்தன, நெடுங்கரம் இழந்த துதிக்கை இழந்தன, செருப்புகும் கடும் காத்திரம் இழந்தன. அந்த காத்திரம் அப்படின்றதுக்கு முன்னங்கால ஒரு பொருள், முன்னங்கால காலில் முன்னங்கால ஒரு பொருள். இது இதெல்லாம் எடுத்து பாருங்க, லெக்சிகன் எடுத்து பார்த்தீங்கன்னா காத்திரம்னாக்க எனக்கு தெரிஞ்சு காத்திரமா இருக்குன்னா நல்ல உறுதியாக கனமாக வந்து காத்திரம் வந்து அங்கம்னு அர்த்தம் இல்லையா? என்னுடைய காத்திரத்துல அர்ஜுனன் சொல்லுவானே,
அங்கம். சீதந்தி மம காத்ராணி. அது அதோட உடல் தான். இது கீதையில வருமா? ஆமா. அதுல இந்த காத்திரத்துக்கு வாம காத்திரம். முன்னங்கால சிவபெருமானுடைய கோத்ராத்மஜா லங்கிருத வாம காத்திரம். உடல் இது இந்த இதுக்கு வந்து முன்னங்கால்களை இழந்தன. சிகரம் பொறுப்புண்டனாம் என தளத்திடை புரண்ட. சிகரத்தை கொண்ட மலைகள் தரையிலே உருண்டனவாம் என்று தரையிலே கடந்து உருளத் தொடங்கின. நிரந்தரந்தொடை நிகழ்த்தலின் திசையெங்கும் நிறைந்த சரந்தலைத்தலை படப்பட மயங்கின சாய்ந்த உரந்தரத்துற உழைத்தவால் பிழைத்ததொன்றில்லை புரந்தரத்தினும் விசும்பினும் மிதித்திலா குதிரை. நிரந்தரம் தொடை நிகழ்த்தலின் திசையெங்கும் நிறைந்த சரம் தலை படப்பட மயங்கின சாய்ந்த. இடைவிடாமல் தன்னுடைய அம்பு கூட்டத்தை தொடர்ச்சி தொடுத்து விடுவது தொடை நெகிழ்த்தல் அம்புகளை செலுத்திக் கொண்டே இருப்பதால் திசையெங்கும் நிறைந்த சரம் தலைப்பட குதிரைகளுடைய எல்லா தலைகளிலும் போய் பட மயங்கின சாய்ந்த உரம் தளத்துற உழைத்தவார் மார்பு பூமியில் படுமாறு விழுந்து வருகிற பிழைத்தது ஒன்றில்லை குரம் தளத்திலும் விசும்பினும் மிதித்தால் குதிரை. தாவி தாவி செல்வதால குரங்கிறது குழம்பு. இந்த குழம்பு பூமியிலையும் மிதிக்கல ஆகாயத்திலையும் மிதிக்கல. அப்படி தாவி தாவி செல்லக்கூடிய குதிரைகள் பிழைத்தது ஒன்றில்லை. எல்லா குதிரைகளும் ஒன்றாக அழிந்தன. உழைத்தல்னா வருந்துதல் அர்த்தமா? உரம் தலைத்தோர் உழைத்தல் அந்த அர்த்தம். உழைப்புங்கிறது வருத்தம் தானே. உழைக்கும் உழவு அப்படிங்கிறது அதுதானே. உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்தையர் உலகினுக்கு அறத்தின் ஆற்றலாம். இழைத்தவர்க்கு இயல்பலை இயம்பி என் இதுல ஒரு வெள்ளரை சூழ்ச்சி வாலி சொல்லு. வாலி நம்மளே ஒரு பெரிய கம்பராம லெக்சிக்கல் இல்ல. படி. பல்லவ படை படப்படு குரலிய பல்கால். பல்லவர்கள் வந்துட்டாங்க. நிலை போன்ற பல்லவ படை படப்படு குரவிய பல்கால் வில்லுடைத்தலை யாழுடு சுடரை வீழ்த்த எல்லையற்ற சென் குருதி நீர் உண்ட வல்லால் செல்லகிற்றில நின்றுள்ள கொடி நெடுந்தேர்கள். நீ சொன்ன இதுல பல்லவ கணைட்டு இருக்கு, பல்லவ படையினர் இருக்கு, இலை போன்ற வடிவம் உடைய. ஆமா. பல்லவ படை படபடு. அப்ப உங்களுடைய அந்த முற்றுமோனை வந்துடும். படைப்படா பல்லவ கணைபட படுகுரவிய பல்கால் வில்லுடை தலையாளோடு சூதரை வீழ்த்த எல்லையற்ற செங்குருதியின் ஈர்ப்புண்ட அல்லால் செல்லகிற்றில நின்றில கொடி எழுந்தே. ஒவ்வொன்னா யானைப்படை குதிரைப்படை இப்போ வந்து தேர்ப்படை. சதுரங்க சேனையுடைய அழிவு கொடி நெடுந்தேர்கள், கொடி கட்டப்பட்ட அந்த பெரிய தேர்கள் பல்லவ கணைபட இளந்தளிர் போன்ற, அதாவது லகுவா பறந்து செல்லணும் இல்லையா, வெயிட்டா இருக்காது கணைகள்லாம். இளந்தளிர் போல் பல்லவம் அப்படின்னா இலை தளிர். பல்லவம் வந்தறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன். இது அபிராமி அப்படியா? நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன். இலக்குவன் விடுத்த அந்த இளந்தளிர் போன்ற அந்த கணைப்பட படு புறவிய இறந்த குதிரைகளை உடையதாக ஆகி குதிரைகள் இறந்து விட்டன. பல்கால் வில்லுடை தலையாளோடு பல இடங்களில் தேரில் இருந்து போர் செய்கின்ற தேராடியை சூதர் சாரதி போர் செய்தவனையும் சாரதியையும் சேர்த்து வீழ்த்த எல்லையற்ற செங்குருதியும் தேர்களை எல்லையில்லாத செங்குருதி ஈர்ப்புண்ட அல்லால், அதாவது அந்த குருதி வெள்ளத்துல தேர்கள் இழுத்து செல்லப்பட்டன, செலுத்தப்படவில்லை செல்லகிற்றில. ஏன்னா போர் செஞ்சவனையும் வீழ்த்தியாச்சு, ஓடுற குதிரையும் வீழ்த்தியாச்சு. அதாவது இது ஒரு கோத்திக் சீன். கற்பனை பண்ணி பாருங்க. போர் செஞ்சிட்டு இருந்தவன் போயிட்டான்,
குதிரையும் போயிடுச்சு, குதிரை லேசா குற்றுயிரா இருக்கு, சாரதி போயிட்டான், இருந்தாலும் தேர் அப்படியே போகுது. அது என்னன்னா ரத்த வெள்ளத்துல அப்படியே போட் மாதிரி ஆயிடுச்சு தேர், அப்படியே எடுத்துட்டு போகுது. ரெண்டில பொடி நடுந்தேர்கள் ஒரு இடத்தில் நிற்க மாட்டாமல் அவை இழுத்து செல்லப்பட்டன. பேழையற்ற கல் வாயின பேய்க்கணம் கக்கும் மூளையத்தன கழுத்தர வீழ்ந்தன முறைசார் முறையத்தன ஒருகடை வைத்தன உதிர தாழியொத்த வெங்குருதியின் மிதப்பன தலைகள். பேழை ஒத்து அகல் வாயன, பேழை ஒத்து அகல் வாயன பேய்க்கணம் முகக்கும் மூளை ஒத்தன. அதாவது எப்படி இருந்தது அப்படிங்கிறாரு. பேழை ஒத்து பெட்டி, பேழைனா பெட்டி இல்லையா, குங்கும பேழை முத்து பேழை அப்படிங்கிறாங்க. பேழை ஒத்து அகல் வாயன, அப்படி அந்த பேழை போல, அது சாதாரண பொட்டி கிடையாது, நல்ல பெரிய மூடி இருக்கிற பொட்டிக்கு தான் பேழைன்னு. பேழை ஒத்து அந்த பேழை போல அகன்ற வாய்கள் கொண்ட பேய் கணங்கள், பேய் அகன்ற வாயிலை உடையனவாகும். பேய்கணம் முகக்கும் மூளை ஒத்தன, அதாவது பேய் கணங்கள் முகந்து சாப்பிடக்கூடிய மூளைனா அதாவது என்ன ஆகுதுன்னா, இந்த பெரிய குளம் மாதிரி ரத்தம் தேங்கி கிடக்கிறது. அந்த தேங்கி கிடக்கிற ரத்த வெள்ளத்துல தலைகள் கிடக்கின்றன. தலையில அம்பு குத்தி இருக்கு. அந்த அம்பு குத்தின கைப்பிடி பட்டது அகப்ப மாதிரி. மூளைங்க வார்த்தை எங்கேயோ பார்த்திருக்கமே இதுக்கு முன்னாடி, ஏதோ நல்லா ஞாபகம் இருக்கு. அது வந்து ஒரு நீண்ட கைப்பிடி கைனா ஒரு கரண்டி இல்லையா. இப்பெல்லாம் இந்த பஃபேலாம் சூப் எடுக்கிறது ஸ்பூன் இல்ல, கரண்டி நீளமான இதோட விளிம்புல தொத்தின்னு இருக்கும். நாம எடுத்து சூப் சர்வ் பண்ணி. மூளை ஒத்தன கழுத்தர வீழ்ந்தன முறைசால் மூளை ஒத்தன, முறைப்படி பயன் தரும் ஊழ். எப்படி நேரத்துல பயன் தருமோ அதே போல இலக்குவ நம்பு ஒரேடியா போய் அவங்கள சரியாக குத்தி கொண்டது. முறைசால் ஊழை ஒத்தன ஒரு கணை தைத்தன, ஊழ் போன்று உடனடியாக பயன் தருகின்ற அந்த கணை தைத்த உதிர தாழி ஒத்த வெங்குருதியில் மிதப்பன தலைகள். உதிர தாழி மூளைதான் கீவேர்ட். தோணி மொத்த பாயிண்ட் கோணி, அதாவது அது வந்து தலை மிதக்கிறது. தலை மிதக்கிறதுல அம்பு குத்தின தலையெல்லாம் கரண்டி, கரண்டி பேய் முகக்குங்கிற அகப்பை, மற்றவையெல்லாம் தோணி. தோணி வருதாங்க இந்த பாட்டுல. தோணி போன்று தாழி, உதிர தாழி, உதிர தாழி, குருதி தாழி இருக்கு. குருதி தாழி, தாழி ஒத்த குருதி தாழி. ரெண்டு ஓம தாழிக்கு ஒரு உதிரத்து ஆழின்னு நான் படிச்சேன் இல்லையா. அதாவது ரெண்டு ஓம சொல்றாரு. உதிர கடல்ல மிதக்கின்ற தோணி போல தலைகள் மிதக்கின்றன. அந்த தலைகள் அம்புபட்டதனால் அகன்ற வாய்களை கொண்ட பேய்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த பெரிய கரண்டிகளை போன்று உள்ளன. அதாவது தோணிங்கிற வார்த்தை இதுல இல்ல, நம்ம அந்த ஓமையை வச்சு தாழிங்கிறது உதிரத்து ஆழி அப்படின்னு இருக்கிறது. உதிர தாழி, அந்த தாழி வந்து தோணினார். ஒட்டி நாயகன் வென்றினார் குறித்தொழில் முளைகள் அட்டி வைத்தன பாலியை நிகர்த்தன அழிந்து நட்டமாமென விழுந்தன துடிகளின் நடுவன் வட்ட வாய்களில் வயங்கிய வருண சாமரைகள். சாமரைனா சாமரம் இல்ல, இது விசிறி. விசிறி. இப்போ போர்க்களத்துக்கு விசிறி எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க கலைக்கு முடிக்கிறதுக்காக. கூடவே இருக்குமே வருண சாமரைகள். ஆவேசமான கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் இருக்கு. வருண சாமரைகள், வருணனா வர்ணன் அர்த்தம். நல்ல நிறம் கொண்ட அந்த சாமரைகள். சீர்வேலி சுத்திட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த சாமரைகள் அவையெல்லாம் வந்து உடைந்து போயிருக்கின்றன. அதுக்கு ஒரு ஊமை சொல்ல என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலி சாமரையோட டிசைன் அதான். அதான் ஆமா, அந்த சாமரையோட இது. ஆமா, அந்த சாமரைகள்லாம் அந்த துடிகளின் நவைதீர் வட்ட வான்களில் வதிந்தன. அதுல போய் குத்தி விழுந்துதான். துடிங்கிறது ஒரு பறை. இந்த பறைகளுக்கு நடுவுல அந்த கண்ணுல போய் குத்தி கொண்டு விழுந்தது. அதை பார்க்கறதுக்கு அங்க நட்டு வச்சா போல பாலிகை நட்டு முழு பாட்டை பார்க்கலாம். அதாவது இந்த சாமரைகள்லாம் உடைந்து போய் வேற ஒரு துடிங்கிற வாத்தியத்தினுடைய நடுவுல போய் இப்படி குத்தி நிக்கிறது. அது எப்படி இருக்குங்கிறாரு. ஒட்டி நாயகன் வென்றி நாள் குறித்து, ஒட்டினா அண்மையில் வரப்போகிற
உடனடியாக வரப்போகின்ற வெற்றி யார் அது ஒட்டி ஒட்டி, நாளை ஒட்டின்னு சொல்றோம். இந்த தீபாவளி ஒட்டி இந்த கொண்டாட்டம் அந்த ஒட்டி. அது யார் அது ஒட்டி நாயகன்? நாயகன் வெள்ளினாள் ஒளிர்முளைகள் அட்டி வைத்தன பாலிகை நிகழ்த்த. பாலிகை அங்குரார்ப்பணம் பண்ணி வைத்தது போல, அதாவது வெண்மையான முளைகளை கொண்ட பாலிகைகளை வரிசையாக நட்டு வைத்ததை போல அழிந்து நட்டவாமென வீழ்ந்தன. அதாவது அழிந்து குத்திட்டால் போல வீழ்ந்த அந்த துடிகள்ல குத்தி வைத்ததை போல துடிகளின் நவைதீர் வட்ட வான்களில். அதாவது அந்த அந்த பாலிகை கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு மண் சொம்பு மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா? அதை நீங்க அப்படி கற்பனை பண்ணணும். அந்த அந்த அதாவது மண்ணால செய்யப்பட்ட குடுவை, அதுக்குள்ள அந்த வெண்மையான பாலிகை இப்படி முளைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த துடி வாத்தியம் வந்து தோலால செய்யப்பட்டது. அது ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கும். அதுக்கு நடுவுல வட்டவான் கனி, இந்த வட்டமாக இருக்கின்ற அந்த கண்ணுல போய் கரெக்டா அந்த சாமரங்கள் குத்துது. அதை அப்படியே பாலிகை முளைக்க வச்ச மாதிரி. இவனுடைய ராமனுடைய வெற்றிக்காக அங்குரார்ப்பணம் பண்ணி வைத்திருக்கிறது. அந்த முளைச்சிருக்கிற பாலிகை எதுக்கு? சாமரங்கள் வெண்ணிறத்தில் இருக்கும் இல்லையா? வெண் சாமரம். படம் பார்க்கலாம் பார்த்தேன். என்னதுக்கு? எதுக்காக? சாமரைங்கிறது மாளிகை. என்ன இங்கிலீஷ்ல போடுறதுன்னு தெரியல. பாலிகை. இல்ல அது அவ்வளவு தெளிவா இல்ல. நம்ம ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இல்ல தெரியல. சின்ன பாத்திரங்கள்ல ஆக்சுவலி ஸ்ப்ரவுட். டயட் இதெல்லாம் வந்துருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. எரிந்த வெங்கனை நெற்றியில் படுதலை நினியானை அறிந்த வங்குசர் தங்கையின் கல்வி நமைவார் திரிந்த வேகத்து பாகர்கள் தீர்ந்தன செருவில் புரிந்த வானரத் தானையில் புக்கன புயல். இது வந்து யானைகள் அடிபட்டு எப்படி குழப்பத்தை உண்டாக்குறதுங்கிறதுக்கான பாட்டு. எரிந்த வெங்கனை நெற்றியில் படுதோறும், அந்த இலக்குவனுடைய தீ அம்பு நெற்றியில் படும்போதெல்லாம் யானைகள் என்ன செய்கின்றன? அறிந்த அங்குசத்து அங்கையின் கல்வியின் அமைவான். கூர்மையாக இருக்கின்ற அந்த அங்குசமானது அங்கையில் கொண்டிருக்கக்கூடிய பாகர்கள் செலுத்திய பயிற்சியின் ஆமா காரணத்தினால் அறிந்த அங்குசத்து அங்கையின் கல்வியின் அமைவான். உடுக்கை அது அந்த ஷேப்போட சேர்த்து பார்த்தா இந்த இது வந்து ரொம்ப துடியிடை. சோ அதுல வந்து சாமரை குத்தி இருக்கும்போது பார்த்தா அதை முழுக்க மூடி இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த குடுவை மேல ஃபுல்லா வெள்ளை கலர் தானியம் முளைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அறிந்த அங்குசத்துக்கு கூர்மை தீட்டப்பட்ட அங்குசத்தை அழகிய கைகளிலே ஏந்திய பாகர்கள் கற்றுக் கொடுத்தபடி கல்வியின் அமைவால் திரிந்த வேகத்தை, அதாவது வேகம் தடுமாறி பாகர்கள் என்னாச்சு? பாகர்கள்லாம் இறந்துட்டாங்க. அதான் இறந்த பிறகும் இதனோட வேகம் தீரல. இதனோட கல்வி சிறப்பின் காரணமாக ஆமா பாகர்கள் தீர்ந்தன. தங்களை செலுத்துகின்ற பாகர்கள் அழிந்த போதும் செருவில் புரிந்த வான தானையில் பூக்கன. அதாவது போர்க்களத்தில் விருப்பம் கொண்ட வானர படைகளுக்கு இடையில அழிவை. அதாவது இலக்குவன் நேரம் இப்படி கற்பனை பண்றாங்க. இலக்குவன் வானர படைகள் இருக்கிற சைட்ல நின்று போர் செய்யலாம். எதிர்பக்கம் யானைகள் வருது. அம்புகள் வந்து பாகர்கள் மேல குத்திருக்கு. பாகர்கள் இறந்துட்டாங்க. இருந்தாலும் யானைகளுடைய அந்த பிராக்டிஸ் இருக்கு. அம்பு பட்டது பாகர்கள் அங்குசத்தால குத்தத்தை நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன ட்ரெயின் பண்ணாங்களோ அதை போய் பண்ணுது யானை. பாகர்கள் எல்லாமே அங்க பாகங்கள் இல்லாம தேர் ஓடின மாதிரி இங்க பாகர்கள் நெற்றியில போய் குத்துறது முதல் வரியில அந்த அங்குசம் குத்துறது மாதிரி அம்பு குத்தி. வேணினால் அண்ண இலக்குவன் கடுங்கனை விளக்க மான வெள்ளையில் அரக்கர்தம் படைக்கல வாரி போனவன் திசைதரும் பொறிக்குளம் பொடிப்ப மீனலாமுடன் விசும்பினின்று விருந்ததென வீழ்ந்தார். இன்னும் ஒரு பாட்டு. வேணிலான் அன்னை இலக்குவன் கடுங்கடை விளக்க. வேணிலான் அப்படின்னா வசந்த காலத்துக்குரியவன் மன்மதன். மன்மதனை போன்ற இலக்குவனுடைய கொடிய கணைகள் விளக்கியதனால் மான வெள்ளெயிற்று அரக்கர்தம் படைக்கல வாரி. மானமிகு வெள்ளெயிற்று வெண்மையான பற்களையுடைய அரக்கர்களுடைய படைக்கலங்கள் ஆயுதங்களாகிய கடல்கள் போனவன் திசைதோறும் பொறிக்குலம் பிடிப்ப. சென்ற வன் திசை தரும். அவை சென்ற எல்லா திசைகளிலும் பொறிக்குலம் பொடிப்ப தீப்பொறி திரள்கள் தோன்ற
மீனெல்லாம் உடன் விசும்பி நின்று உதிர்ந்தர வேண்டும். அது செத்து போனவங்களுடைய ஆயுதங்கள் பளபளன்னு இருக்கு, அதெல்லாம் அங்கங்க பறந்து போறது, பறந்து போய் விழுது. அது எப்படி இருக்குங்கிற எரி நட்சத்திரங்கள் விழுதை போல. விண்மீன்கள் எல்லாம் ஒரு சேர ஆகாயத்திலிருந்து மீட்டியார், பெரிய மீட்டியார் அட்டாக் மாதிரி அந்த ஆயுதங்கள். இது வந்து அப்படியே கற்பனை பண்ணா இலக்குவனோட இதுக்கு வேகத்துக்கு ஒரு வெவ்வேறு அரக்கர்கள் வெவ்வேறு ஆயுதங்களை தூக்கி எரிஞ்சுட்டே இருக்காங்க. இவனுடைய கணைகள் போய் அதெல்லாம் வெவ்வேறு திசையில சிதறடிச்சுட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த சட்டைகள் கீழே விடுற மாதிரி தோணுது. பேசிக்கலி லைக் டிஃப்ளெக்ட் பண்ணி கரண் குடைந்தன தொடர்ந்து போய் கொய் உழைக்கடு மாக்குரம் குடைந்தன வெறிஞர கொடிநெடும் கொற்ற தரம் குடைந்தன அணிநெடும் தேர்க்குளம் குடைந்த அறம் குடைந்தன அயில் நெடு வாளிகள் அம்மா. கரம் குடைந்தன தொடர்ந்து போய் கொய்யுடை கடுமா புறம் குடைந்தன வெறியுற கொடிநெடும் கொட்ட தரம் குடைந்தன அணிநெடும் தேர்க்குளம் குடைந்த அறம் குடைந்தன அயில் நடு வாளிகள் அம்மா. இந்த புறம் குடைந்தன அப்படிங்கிறத நான் முதல்ல படிக்கும்போது குரங்கு உடைந்தன அப்படின்னு படிச்சேன். அது புறம் குடைந்தன. புறம்னா புறம்னா குழம்பு குழம்பு குரம் ஓ புறம் குடைந்தன. கரம் குடைந்தன அறம் குடைந்தன. அந்த அம்புகள் தான் இதுவும் இல்லையா? ஆமா. அம்பு வர்ணனை தான் சொல்றாங்க. அறம் குடைந்தன அயில் நடுவாளிகள். அறத்தாலே அறாவப்பட்ட குடையப்பட்ட நீண்ட வாளிகள் கரம் குடைந்தன கைகளிலே குத்தின. தொடர்ந்து போய் கொய்யுடை கடுமா புறம் குடைந்தன. தொடர்ந்து போய் கொய்யப்பட்ட பிடரி மயிரை உடையதாகிய வேகமான குதிரைகளில் குழம்புகளில் குத்தின. வெறிநுற முதுகில குத்த கொடி நெடும் கொட்ட தரம் குடைந்தன. அந்த படகினுடைய என்ன கொய்யப்பட்ட குதிரைகளின் குழம்பினையும் முதுகனையும் துடைத்த, அதனுடைய கொட்ட தரத்திலே குறைத்த, தரம் குறைந்த, அதனுடைய வெற்றியினுடைய தரத்தை குறைத்தது. அணிநெடும் தேர்க்குளம் குறைந்த, பெரிய குளங்களை வரிசையான தேர்க்கூட்டங்களை குடைந்தபடி சென்றது. எது? அறம் குடைந்த அயில் நடு. கொற்றத்தரம் ரொம்ப அழகா கொற்றத்தரம் கொற்றத்தரம் குடைந்த வெற்றியின் சிறப்பு. வெற்றியின் சிறப்பை மட்டம் கொற்றத்தரம் குடைந்தார். துறக்கம் மெய்யுணர்வு இரு வினைகளை எனும் சொல்லு கறக்கும் வீரதை தீமை எனும் இது கண்டோம் இரக்கம் நீங்கினர் அறத்தொடும் திரும்பினர் எனினும் அறக்க ஆக்கையை அறம்பயர் தழுவினர் திரும்பி. துறக்கம் மெய்யுணர்வு இரு வினைகள் என்னும் சொல்லின் கறக்கும் வீரதை தீமையை எனும் இது கண்டோம். வீரதைனா வீரத்தன்மையை, அதாவது ஹீரோயிசம்னு சொல்றேன். வீரத்தன்மையை, வீரதை, வீரத்தன்மை, ஹீரோயிசத்தை. துறக்கம் மெய்யுணர்வு இருவினைகள் என்னும் சொல்லு என்ன? துறக்கம்ங்கிறது என்ன? துறக்கம்ங்கிறது சொல்றோம். அது வலியா இல்ல? இந்த துறக்கம் தான் ஞாபகம் எனக்கு இல்லையா? துறக்கம்னா இங்க வந்து தத்துவ ஞானம் இல்ல இல்ல. மெய்யுணர்வு இருவினைகளை துறக்கும். எடுத்துட்டு இருக்காரு. இருவினைகளை துறக்கும். அப்ப மெய்யுணர்வு இருவினைகளை துறக்கும். அப்ப அது வந்து மெல்லினரா தான். இல்ல இடைநராதான் கரெக்டா. துறத்தல். ஆமா அம்பு துறத்தல். அது வல்லினரா தானே வரும். அம்பு துறத்தல்னா அது அம்பு செலுத்துதல். இது அந்த அர்த்தம் தான் எடுத்துட்டு இருக்காரு. நீங்கிற அர்த்தம் தான் எடுத்துட்டு. அப்படியா? அது அம்பு துரத்தல் அப்படின்னா அம்பு விடுறது, அம்பு துரத்தல்னா அம்பை தூக்கி போடுறது. வல்லினர் ரகம் போட்டா தூக்கி போடுறது, துறந்து விடுறது. இல்ல பாட்டுல கமரமானத்துல பாட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டிஃபரன்ஸை சொல்றதுக்காகவே அந்த பாட்டை பயன்படுத்தலாம். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அரக்கமும் துறக்க இடைநல நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான். அரக்கர் பாவம் அல்லவர் இயற்றிய தவமும் அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான். இருவினைகளை மெய்யுணர்வு
நீக்கும், தீமையை கறக்கும் என்று இது கண்டோம். ஏன்? இரக்கம் நீங்கினர் அறத்தொடும் திறம்பினர் எனினும் அரக்கர்கள் இரக்கமற்றவர்கள், அதர்மத்தை கைக்கொண்டவர்கள் என்றாலும் அவர்களுடைய ஆக்கையை அறம்பயர் தழுவினர் விரும்பி. வீர சொர்க்கத்தை அடைந்த உடனே அறம்பயர்கள் அவர்களை தழுவி வரவேற்றாராம். அது வீர சொர்க்கத்துல, வீர சொர்க்கம் தான் பெரிய என்ன அதர்மம் பண்ணியிருந்தாலும் அவன் வெற்றியினால பெற்ற சொர்க்கம் ஆனதுனால அதான் அறம்பயர் தழுவி வரவேற்றார். ஆகவே அது மெய்யுணர்வானது இதய என இருவினைகளை துறப்பதை போல இது துறந்தது என்பதை கொள்வோம். மரக்கொடும் தொழில் அரக்கர்கள் மறுக்கிலா மழை போல் நிறக்கொடும் கனைநெருப்போடு நிகர்வன நிமிர இரக்கம் எய்தினர் யாவரும் எய்தினர் எனின் அத்துறக்கம் என்பதின் பெரியது ஒன்று உள்ளது என சொல்லும். மரக்கொடும் தொழில் அரக்கர்கள் மறுக்கிலா மழை போல் நிறக்கொடும் கனை நெருப்போடு நிகழ்வன நிமிர இரக்கம் எய்தினர் யாவரும் எய்தினர் எனின் அத்துறக்கம் என்பதின் பெரியது ஒன்று உள்ளது என சொல்லேன். மரக்கொடும் தொழில் அரக்கர்கள் பாவத்தோடு சேர்ந்த தொழிலை உடையவர்களாகிய அரக்கர்கள் மழை போல் மறுக்கிலா மழை போல் தடுக்க முடியாத மழையை போல கொடுங்கனை நெருப்போடு நிகழ்வன நெருப்பு மழை போல வந்து விழுந்து கொண்டிருக்கின்ற அம்புகள் படுவதால இரக்கம் எய்தினர், இறத்தலை அடைந்தார். யாவரும் எய்தினர். அப்படி இறந்தவர்கள் எல்லாம் போய் வீர சொர்க்கத்தை அடைந்தார்கள் என்றால் அத்துறக்கம் என்பதின் பெரியது. அந்த சொர்க்கத்தை காட்டிய பெரிய உலகம் வேறு இருக்குமா என்று வேறு உண்டு என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா கொள்றதுக்கு வந்து அந்த இடம் கொள்றதை விட இங்க கூட்டம் அதிகம். அப்படியே எல்லாம் நிலக்கொடுங்கனைன்னு அழகா கொடிய கொடிய இல்ல, முன்னாடி இலக்கவனுடைய கொடி அம்புகள்னு எடுத்துட்டு இருக்காங்க. நிறக்கொடுங்கனைங்கிற நிறம்ங்கிறது ஒளி பொருந்தியங்கிற இல்ல, நிறம்ங்கிறது ஒளிங்கிறது ஒரு பொருள் உண்டு, மார்புன்னு ஒரு பொருள். ஏராளமான பொருள் இருக்கு. ஒருவரை கரம் ஒருவரை சிரம் மற்ற அங்கு ஒருவர் குறை கழல் துணை தோல் இணை பிற மற்றும் கொளலால் விரவலர் பெறா வறுமையை வெறுமையை ஆயின வெவ்வேறு இரவு கற்றன போன்றன இலக்கு. ஒருவரை கரம் ஒருவரை சிரம் மற்ற அங்கு ஒருவர் குறைகடல் துணை தோல் இணை பிற மற்றும் கொளலால் விரவலர் பெறா வெறுமை ஆயின வெவ்வேறு இரவு கற்றன போன்றன இலக்குவன் மகள். லக்ஷ்மணனுடைய வானங்களுக்கு ஒருத்தர் கை, ஒருத்தர் தலை, ஒருத்தர் காலு, ஒருத்தர் தோடு என்று தனித்தனியாக வெட்டி தருவதால ஆள் கிடைக்கல. கூட்டம் கூட்டமா குவிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. தோல் இணை பெற மட்டும் கொள்ளலால் விரவர் பெறா வெறுமையாகின எதிரிகள் இல்லாத வெறுமை அடைந்தன லக்ஷ்மணனுடைய பகல். வெவ்வேறு இரவு கற்பனை போல இரவுகள் வறுமையை தரித்திரத்தை அடைந்ததை போல அல்லது பிச்சை எடுக்கிற மாதிரி. விரவலர்னா எதிரிகள், பகைவர்களை பெறா வெறுமையாயின எதிர பகைவர்கள் இல்லாத வெறுமையை அடைந்தன லக்ஷ்மணனுடைய அம்புகள். ஒரு மாதிரி யாராவது வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி போய் கிடைச்சதெல்லாம் வெட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தர் கரம், ஒருத்தர் சிரம், ஒருத்தர் விருமையாயின வெவ்வேறு இரவு கற்றன போல இரத்தலை கற்றதை போல ஆயின லக்குவன் பகுதி. சிலவரை கரம் சிலவரை செவி சிலர் நாசி சிலவரை கழல் சிலவரை கண் கொள்ளும் செயலால் நிலவரை தரு பொருள் வழி தன் தமிழ் புலவர் சொல்துறை போன்றன சரங்கள். சிலவரை கரம் சிலவரை செவி சிலர் நாசி சிலவரை கழல் சிலவரை கண் கொள்ளும் செயலால்
சில பேர்கிட்ட கை, சிலது காது, சில பேருக்கு மூக்கு, என்ன பாட்டு, சில பேருக்கு என்ன பாட்டு. காலு, சில பேருக்கு கண்ணு என்று கொள்ளுகின்ற செயலால் நிலவரை தரு பொருள் வழி தண்டமும் நிரப்பும். காசு இதுக்கு நீங்க ரெண்டு அர்த்தமா எடுத்துக்கலாம். தரு பொருள் வழி தன் தமிழ் நிரப்பம்னா நீங்க பாதி சொல்றாரு, பாதி சொல்றாரு. இல்ல. குடுக்கிற துட்டுக்கேற்ப முட்டையிடும் பெட்டை கோழி நான் அப்படின்பாரு. அந்த மாதிரி குடுக்கிற துட்டுக்கேத்த மாதிரி பாட்டு பாடுகின்ற அப்படிதான் ஒரு கண்டமிழ் நிரப்பும். அப்படிதான் ஒரு இன்னொரு பொருளும் இருக்கு. என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அந்த பொருளுக்கு ஏற்ப பொருளுக்கு ஏற்ப பாடு. பாடு. நீங்க வந்து பூவை பத்தி பாடுனா பூவை பத்தி பாடணும், நிலாவை பத்தி பாடுனா இல்ல நிலாவை இல்ல அந்த பொருள் சரிங்க. பேசி முடிங்க, அப்புறம் நான் சொல்றேன். இது ஒரு மிக சிறப்பான பொருள் இருக்கு. நிலவரை தருபொருள் 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 கொடுக்கின்றோம். கொடுக்கின்ற பொருளுக்கு அது இல்ல. பொருள்னாக்க அர்த்தம். இல்ல 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 இல்ல. சொல்லுங்க, இல்ல, நீங்க முடிங்க. புலவர் சொந்துரை புரிந்தவும் போன்ற சடங்கு. கிடைச்ச பொருளுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுகின்ற புலவர்களை போல் அந்த அம்புகளாக தனக்கு கிடைச்ச அதாவது கேட்கிற மாதிரி இல்ல இல்ல, இதுல அந்த துறைங்கிற சொல் வந்திருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து அந்த நிலவரை தரு பொருள்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த 5 நிலங்கள் அவற்றுக்கு உண்டான பொருள் வழி தன் தமிழ் நிரப்பும் புலவர் சொல் துறை. அப்படி ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏன்னா இல்ல, ஐவகை நிலங்கள் ஐவகை பொருள்களுக்கு ஏற்ப பாடும் காசு கொடுக்கிற காசுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாடுற புலவர்கள் அப்படியே இருக்குதா? இது சொல்ற மாதிரி இல்ல, ஏன்னா இதுல பொருள்னாக்க கொடுக்கப்பட்ட டாபிக். அப்ப அது வந்து பெருமையாயிடும். பெருமையாயிடும். அது பெருமையாயிடும். இதுவும் இந்த பாடல இழிவா சொல்லியிருக்காங்க. இழிவாதானே சொல்றாங்க. இந்த பாடல இரவலர்களா போய் இரவலர்களான போறாங்க. அந்த அம்பு இரவலர்களான போயிருக்கு. இல்ல 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 இல்ல, அதாவது இது எப்படின்னா இலக்குடைய அம்பு எந்த அளவுக்கு தேர்ந்ததுன்னா சில பேருடைய கரங்கள், சில பேருடைய சிரங்கள், சில பேருடைய நாசியை தனித்தனியா இருக்கிறது. இப்ப குறிஞ்சி திணை ஒரு மாதிரி பாடணும், முல்லை திணை வேற ஒரு மாதிரி பாடணும், மருதத்திணை வேற ஒரு மாதிரி, அகத்துறை புறத்துறை வேற ஒரு மாதிரி, தமிழ் நிரப்பும் புலவர் சொல் துறை. எந்தெந்த நிலத்திற்கு எந்தெந்த வகையான பாடல்கள் பாட வேண்டுமோ அதுபோன்று எதிரிகளை கொய்கின்ற இலக்கு சிறப்பு பொருள் அப்படி எடுத்துக்கலாம். சமத்காரமா இருக்கு. ரொம்ப சமத்காரமா இருக்குல்ல, இது ரொம்ப ஓவர் ரீடிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பொதுவா ஓவர் ரீடிங் பண்ண மாட்டேன், ஆனா இந்த இடத்துல அந்த சொல் அந்த நிலம் துறை இருக்குதுன்னா யார் படிக்கணும்? நீங்க நான் படிக்கணும். இல்ல நீங்க படிக்கணும். இல்ல முடிச்சிட்டீங்க. நீங்க அடுத்தது படிங்க. அறத்தினின் இன்னுயிர் அணையவன் கணைபட அரக்கர் இரத்தும் இங்கு இறை நிற்பினன் என்று இரியலின் மயங்கி திறம் பட திசைதோறும் சிந்தி புறத்தின் ஓடின குருதியே போல. அறத்தின் இன்னுயிர் அணையவன் கணைபட, அறத்தின் இன்னுயிர் தர்மத்தின் உயிர் போன்ற ராமன் லட்சுமணன் இன்னுயிர் அணையவன் கணைபட, அவனுடைய அம்புகள் படுதலினாலே அரக்கர் இரத்தும் இங்கு இறை நிற்பின், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தா நம்ம சாக போறோம், இரத்தும் இங்கு இறை நிற்பின் என்று இரியலின் மயங்கி சிதறி ஓடி திறம்பட திசைதோறும் சிந்தி புறத்தின் ஓடினர். திறம்பட அப்படின்னா ஆமா, அதாவது இரியலிங்கிறத இங்க எடுத்துக்கணும். இரியலின் சிந்தி புறத்தின் ஓடி சிதறுண்டு வெளியே ஓடலாயினர். கூட்டமாக திறம் அப்படின்னா இந்த இடத்துல கூட்டம் அர்த்தம். திறம்பட கூட்டமாக திசைதோறும் 8 திசைகளிலும் சிதறி குருவியே போல ரத்த வெள்ளம் ஓடுவது போல. ரத்த வெள்ளம் எப்படி கண்ட திசையிலும் ஓடிதோ அப்படியெல்லாம் கண்ட திசையிலும் ஓடினார்கள். செருவின் மாண்டவர் பெருமையும் இலக்குவன் செய்த வரிவில் ஆண்மையும் நோக்கிய புலத்தியன் மருமான் திரிபுரம் செற்ற தேவனும் இவனுமே செருவின் ஒருவிலாளர் என்று 1000 தடவை எடுத்து வைத்தான். குமாரன் 1000 தடவை சொன்னான். ஓ, யார்கிட்ட சொன்னான்னு சொல்றேன், பாராட்டி பகிரங்கமா பாராட்டான். செருவில் மருமகன் இங்க வந்து குலத்தில் வந்தான். செருவில் மாண்டவர் பெருமையும் போர்க்களத்திலே அழிந்தவர்களுடைய எண்ணிக்கை. மிகுதி. இந்த இடத்துல பெருமைன்னா மிகுதியையும் இலக்குவம் செய்த வரிவில் ஆண்மை வந்தார்கள் துணை கூறு.
ஓ ஓகே ஓகே. விபதி. இறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரே. இறந்தாரை எண்ணிக்கொண்டாற்று. செருவில் மாண்டவர் பெருமையும் இலக்குவன் செய்த வரிவில் ஆண்மையும் இலக்குவனுடைய ஆண்மை மிக்க போர் தொழிலையும் நோக்கிய புலத்தியன் மருமான் புலத்தியனுடைய வழிவந்தவனாகிய கும்பகர்ணன் திரிபுரஞ்செற்ற தேவனும் இவனுமே செருவின் ஒரு விழாளர். திரிபுராந்தகனாகிய சிவபெருமான் ஒருத்தன், இவன் ஒருத்தன், இவங்க 2 பேர் தான் போர்க்களத்திலே பெரிய வில்லாளர். இல்ல இன்னும் ராமனையே பார்க்கல. 1000 கால் எடுத்து உரைத்தான் என்று பலமுறை எடுத்து அதெல்லாம் வரப்போறது பின்னால. அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. அதான் படர்